பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வர்க்கலாவில் ஒரு சூப்பரான பீச் சைடு ரிசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோன்னு. அந்த ஒரு ரிசார்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரிசார்ட் பார்த்திங்கன்னா வாய் ஹோம்ஸோட சோலாரிஸ் அப்படிங்கிற ரிசார்ட்டு தான் பீச் சைடில் இருக்குது. இந்த ஒரு ரிசார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 இல்லை 7 ஃபேமிலிஸ் ஸ்டே பண்ணுறது போல தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹோம்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. நாம் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏசியோட ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க, ஃபேன் கூட இருக்குது. இன்னும் மற்ற ரிசார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே போல் காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் மில்க் பவுடர், டீ பவுடர், காஃபி பவுடர், கெட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க டீ போட்டு குடிச்சிக்கிறதுக்கு. இன்னும் கபோர்ட்ஸ் எல்லாம் தாராளமாகவே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு ரூமில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விண்டோவை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பீச் தெரியும். பீச் வியூவோட ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியே ஆகணும். பீச் சைடில் பீச் அக்சஸோட ஒரு ரிசார்ட் அப்படின்னா இது ஒரு நல்ல ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப க்ரௌடட் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வெக்கேஷன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ரிசார்ட் ட்ரை பண்ணலாம். இப்போது பெட்ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருந்தது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கேயுமே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட பக்கத்துலேயே உங்களுக்கு வாஷ்ரூம் கொடுத்துருக்குறாங்க. பீச் சைடு இருக்கிறதுனால தண்ணி சால்ட் வாட்டராக இருக்கும் அப்படிங்கிற எந்த கவலையுமே வேண்டாம். ரொம்பவே ஃப்ரெஷ் வாட்டர், ரொம்ப நல்ல வாட்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்னும் இங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக டாய்லெட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹீட்டர் கூட கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வாஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு வாஷ்ரூமாக இருக்குது. இந்த ரிசார்ட்டோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இது சீசனுக்கு தகுந்தது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் இது வீக் டேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். பட் வீக்கெண்ட்ஸ் இல்லை ஏதாச்சும் ஹாலிடேஸ் அதுபோல் டைமில் புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரேட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியோட ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு பீச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வர்க்கலா பீச்செல்லாம் போனால் ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேட்டாக ஒரு பீச் வேணும், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ரிசார்ட்டை சூஸ் பண்ணலாம். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. பட் லஞ்ச், டின்னர் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தா அவங்க குக் பண்ணி தருவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்றது போல தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வர்க்கலா ஜங்ஷன் போனீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் சூப்பரான ஃபுட்டு கிடைக்கிற ஸ்பாட்ஸ் இருக்குது. ரேட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வர்க்கலா பீச் கிட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஃபுட்டோட ப்ரைஸ். பட் ஜங்ஷன் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குட்டி குட்டி ஷாப்ஸாக இருந்தாலும் ஃபுட்டு ரொம்ப தரமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரிசார்ட்டில் நீங்கள் திரும்புகிற இடம் எல்லாம் அந்த பீச்சோட சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸிங்காக, ரொம்ப ஃப்ரீயாக, எந்த டென்ஷனும் இல்லாமல் அவ்வளோ அழகான ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா இது போல் ஹாலிடேஸ் போங்க, ஃபேமிலியோட போங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த காலத்தில் இருக்கிற ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், டென்ஷன், இதுக்கெல்லாம் ஒரு கேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது போல் அவுட்டிங் போங்க. உங்கள் ஃபேமிலியோட நேச்சரோட இருக்கிற ஸ்பாட்ஸுக்கு போங்க, நல்ல காற்று சுவாசிங்க. ரொம்ப காஸ்ட்லியாக தான் போகணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கண்டிப்பாக ஏதாவது ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அங்கே கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மைண்டை ரிலாக்ஸை வைங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த மாதிரி சவுண்டு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு பில்டிங்க்கும் இது போல் ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்ஸ்டேர்ஸ் போய் பார்க்குறதுக்கு. அப்ஸ்டேர்ஸில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு பீச் வியூ கிடைக்கும். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக பீச்சோட சவுண்டு கேட்கும். அந்த பியூட்டிஃபுல்லான வியூ கூட அந்த சவுண்டும் கேளுங்க என் கூட சேர்ந்து. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரிசார்ட்டோட வெளியே இப்படி வாக் பண்ணும்போது உங்களுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. இந்த வழியாக நீங்கள் வாக் பண்ணி வரும்போது பீச் அக்சஸ் பண்ண முடியும். பட் நாங்கள் இப்போது பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக வெளியே போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இப்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நாளைக்கு மார்னிங் பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அலைகளெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங்கெல்லாம் அந்த பீச்சில் ஃபிஷ்ஷிங் பண்ணுற போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. பிக்சரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துருந்தது. இதை நான் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் நம்ம சேனலில் 66 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை தருது. என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. நானும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸில் வீடியோஸ் மேக் பண்ணி தரேன். அகெயின் நான் சொல்லிக்கிறேன், 66 ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஈவினிங் டைம் ஆகிருச்சு. நாங்கள் சாப்பிட்றதுக்காக வெளியே கிளம்பிட்டோம். இந்த ஒரு ரிசார்ட்டுக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின எந்த டென்ஷனும் உங்களுக்கு வேண்டாம். இந்த ரிசார்ட்டோட நைட் வியூ இப்படி தான் இருக்கும். இன்னும் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கில் செக்யூரிட்டி எல்லாம் கூட இருக்கிறாங்க. நைட் டைமில் இந்த ஒரு ரிசார்ட்டில் இது போல் சவுண்ட்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருக்கும். ரிசப்ஷன் ஏரியாவோட அப்ஸ்டேர்ஸில் தான்
பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகான பீச் வியூவோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியும். இங்கே பஃபே சிஸ்டம் இல்லை, ஃபுல் ரூம்ஸும் புக்காக இருந்தால் மட்டும் பஃபே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மார்னிங் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபிஷ்ஷிங் போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு. இதுதான் அந்த அழகான காட்சிகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். டாட்டா.